நீங்க பால் குடிக்கிறீங்க நீங்க கேட்டீங்கன்னா அவன் கேட்பான், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தான் இவன் கேட்பான். இது புரியா? அப்ப இந்த ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரி பார்ட் 2 டே 7. தமிழ்நாட்டில உள்ள ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த பையன் பிறக்கிறான். இவனுக்கு 10 வயசு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜ் ஆரம்பிக்கிறான். இவனுக்கு நல்லாவே ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் கிடைக்கிறாங்க. அது எப்படின்னா, இவனோட கிரியேட் பண்றாப்புல வீடியோ எடுத்து மக்களை கவர் பண்ணி ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் இவனுக்கு கிடைக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதல்வருமான விஜய் பத்தி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி அதுல இருந்து இவன் நிறைய ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் சம்பாதிக்கிறான். நாள் வந்தோடனே இவன் யோசிச்சிருப்பானு என்னன்னு தெரியல, நம்மள்ட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, இவங்கிட்ட இருந்து நம்ம பண மோசடி செய்யணும்னு நினைச்சானோ என்னன்னு தெரியல, திடீர்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுறான். இது அவனுடைய ஃபாலோவர்ஸும் செலிபிரிட்டிஸையும் என்னடா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்க இதை பத்தி சொல்லி அவங்கள்ட்ட பண மோசடி செய்ய ஆரம்பிக்கிறான். அவங்க திரும்பி அவங்க கொடுத்த பணத்தை கேட்கும்போது, உங்க பணம் வேணும்னா நீங்க இவ்வளவு டாக்ஸ் கொட்டுங்கடுங்க, இவ்வளவு டாக்ஸ் நான் பே பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குன்னு சொல்லி அதையும் நம்பி சில பேர் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவனால இருக்க முடியல. அதனால இவனை பெத்த ராஜமாதாவை கூட்டிக்கிட்டு மஹிந்திரா ஷோரூம்ல காரை புக் பண்றான். அதை கூட வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றான். இங்கதான் இவனுக்கு மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏமாந்து போன நிறைய மக்களும் செலிபிரிட்டியும் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி நம்மளுடைய ஸ்கேமிங் பத்தி வீடியோ எடுத்து அதையும் போஸ்ட் பண்றாங்க. ரெஸ்ட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாட்டுல இவனை பத்தி தான் இந்த ஒரு வாரமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சொல்ல போனா தார்கார் வாங்க போய் தார் ரோட்டுக்கு வந்தவன் தான் இவன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.